பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் சாரோட மறைவை பத்தி நம்ம பேசலையே அப்படின்ற வருத்தம், குற்ற உணர்வு எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் இன்னைக்கு கமல் சார் அது ஒரு முதல் ப்ரோமோ கொடுத்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றக்காக இந்த ப்ரோமோ கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல் சாருக்கு. ஓகே, விஜயகாந்த் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல கலைஞர் அப்படின்றத தாண்டி ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு சினிமா துறையினர் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து அவங்க அப்படியே வானத்தில் இருக்கிற நட்சத்திரமா பார்த்து அவங்களை எட்டி பார்த்து வியந்துட்டு இருக்கோம். பட் அவனுங்க நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. நம்ம பக்கத்தில் நிற்கிறதுக்கோ இல்லை நம்ம தொட்டாலே அவங்களுக்கு வந்து நம்மள ஒரு தீண்ட தகாதர் மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் அந்த இடத்த நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்தோம். இல்லை இந்த சினிமா துறையாகட்டும், விளையாட்டு, இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? என்னோட பார்வையில் இதெல்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அதாவது மக்களுக்கு தன் நாட்டோட நிலைமை தெரியக்கூடாது, அரசியல் தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கேளிக்கைகள் அவங்கள தள்ளி அவங்களுக்கு எந்த ஒரு நிலவரமும் தெரியக்கூடாது, நாட்டு நடப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதே உள்ள வந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட் வைக்கிறது, அதுக்காக உயிரை கூட கொடுக்கறது, இல்லை அவன் பேரை டேட்டூ போடுறது, அவன் ஃபேஸை டேட்டூ போடுறது அப்படின்ற முட்டாள்தனம் எல்லாம் நம்ம ரத்தத்தில் ஊறிச்சிட்டு நம்மளாம் அப்படி முட்டாள் ஆக்கிட்டாங்க. ஸோ பெரிய கலைஞர் அப்படின்றத தாண்டி அவர் விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ கூட இருந்தவங்களாம் அந்த ஆன்டி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன்னா அவங்களுக்கு 3 குழந்தைங்க. ஸோ நீங்கள் ஏன் இந்த பசங்களை வச்சு இப்படி கஷ்டப்படணும், நீங்கள் போய் விஜயகாந்த் சாரை பாருங்க, அவர் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. சரின்னு அவங்க சென்னை போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க ஏரியா முழுக்க, எங்கள் ஏரியா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்ன நிகழ்வு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அங்கே போய் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட சூழ்நிலையை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் உங்களுக்கு பணம் தரேன், மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு போனாராம், பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சமா 2 லட்சமா ஞாபகம் இல்லை, பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு தான் அனுப்புனாராம். அந்த காலகட்டத்திலேயே நான் சொல்கிறது கண்டிப்பாக ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலகட்டத்திலே 1 லட்சமா 2 லட்சமான்னு தெரில, அந்த கொடுக்கணுன்ற மனசு இருக்குல்ல, அது எத்தனை பேருக்குங்க இன்னைக்கு இருக்குது? இன்னைக்கு பாதி பேர் அரசியலில் வரதுக்கு காரணமே என்னோட ஒரு 10 தலைமுறை நல்லா இருக்கணும், அதுக்கு நான் பணம் சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக வராங்க. ஆனால் தன்னோட சொந்த உழைப்பு, சினிமா துறையில் அவர் கஷ்டப்பட்டு நடித்த பணத்தெல்லாம் இந்த அரசியலில் கொண்டு வந்து கொட்டினார். தன்னோட தமிழ் மக்களுக்கு, இத்தனைக்கும் அவர் பிறவியால் ஒரு தமிழன் கிடையாது, என் தமிழ் மக்களுக்கு நான் செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் நல்லவங்களை இந்த அரசியல் வாழ விடுமா? கண்டிப்பாக விடாது. அவரோட ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா கோபம். அவருக்கு டக்குன்னு ட்ரிகர் பண்ணால் கோபம் வந்துடும். அந்த கோபத்தை ஒன்று வச்சுக்கிட்டே அவரோட அரசியல் வாழ்க்கையை அழிச்சானுங்க. அதாவது இன்னைக்கு ஆளும் கட்சி மேல அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. ஈழத்துல தமிழ் மக்களை கொன்று குவிச்சாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியும் ஒரு சப்போர்ட். ஸோ விஜயகாந்த் சார் கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தார். என் தமிழ் மக்களை கொன்ன கட்சி உங்க கூட நான் என்னைக்குமே கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஸோ என்ன நீ ஆப்போஸ் பண்ற அப்படின்னா உன்னை நான் அடிப்பேன், உன் அரசியல் வாழ்க்கை கெடுப்பேன் அப்படின்றதுக்காகவே அந்த மனுஷன் கோவப்படுவார்னு தெரிஞ்சுக்க அதுக்காகவே வந்து ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம இந்த எல்கேஜி படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, இதுக்காகவே ஒரு டீம் அவன் பேசுகிற வார்த்தை இல்லை அவனை ட்ரிகர் பண்ணி அவன் கோவப்பட்டானா அது ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஷேர் பண்ணுவாங்களா, அதே மாதிரி இந்த மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும். இப்போ செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து ஒரு செய்தியாளர் இப்படி திட்டாரு துப்பிட்டாரு அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு சேனல் அவனுங்க ஒரு டீமாக இருப்பானுங்க, அவங்க வேணும்னே அவர் கோவப்படுத்துற மாதிரி கேட்பாங்க. அண்ட் இவருக்கும் தெரியும் அந்த டீம் இதை வேணும்னே பண்ணுது. பட் அவரால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் கோவப்படுறார், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவார், அதை எடுத்து உடனே ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு, செய்தியாளர்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டார் அப்படின்னு. அவரோட வேட்பாளர் ஒரு தடவை பேர் தப்பாக சொல்லியிருப்பார். ஸோ அவரோட வேட்பாளரும் ஆனால் இதுதான் என் பேர் அப்படின்னு சொல்லும்போது இவர் விளையாட்டை செல்லமாக அடிச்சிருப்பார், இருறா அப்படின்னு இருப்பார். அதை உடனே அவரோட வேட்பாளரே அடிச்சிட்டாரு, கொட்டிட்டாரு, தூக்கி அடிச்சிருவேன்னு சொன்னார், டபுள் மீனிங்கில் பேசிட்டார் அப்படின்ற மாதிரி அவரோட பேரை கெடுக்கணும், அவரோட அரசியல் வாழ்க்கையை கெடுக்கணுன்றக்காக எத்தனையோ பண்ணாங்க. அதுவும் தன் கூட இருந்த துரோகிகளே அவரை முதுகில் குத்த ஆரம்பிச்சாங்க. இவர் வளர்த்து விட்ட கலைஞர்னா இன்னைக்கு நீங்கள் வடிவேலு அப்படின்னு கொண்டாடுற ஒருத்தனை யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான் வளர்த்து விட்டார். ஒரு பிறவி கலைஞர்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தது விஜயகாந்த் சார் தான். ஆனால் இவனோட ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார். பெரிய சண்டையெல்லாம் இல்லை, வெறும் பார்க்கிங் சண்டை தான். அதாவது இவங்க 2 பேரோட வீடும் பக்கம் பக்கம் தான் இருக்கு. ஸோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ரசிகர்களோ இல்லை அவங்க கட்சிக்காரங்களோ வண்டியை கொண்டு போய் அவர் வீட்டு முன்னாடி, வடிவேல் வீட்டு முன்னாடி பார்க் பண்ணிட்டாங்களா. அந்த கோபத்தில் தான் சண்டை போட்டு அவர் கூட உடனே அந்த இன்னைக்கு ஆளும் கட்சி கூட அந்த வடிவேலும் சேர்ந்துக்கிட்டு அவரை எவ்வளோ வார்த்தைகள், குடிக்கிறான் இல்லைன்னா அடிக்கிறான், கேப்டன் அப்படின்னா தண்ணிக்கு மேலே போறவன் தான், எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய குடிகாரர் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவருக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது, அவரால் சரியாக பேச முடியல, உடல்நிலை நிறைய சரியில்லாமல் இருந்தது, அடிக்கடி மாத்திரை எடுக்க வேண்டியது இருந்தது. அவரோட உடல்நிலை அவரை பேச விடாமல் பண்ணதை அவர் குடிக்கிறாரு, பேச முடியல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அவ்வளோ கேவலமாக பிராண்ட் பண்ணி பேசினார். ஆனாலும் அப்பவும் நம்ம விஜயகாந்த் சார் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் ஒரு தடவை கூட இவனை பற்றி, இந்த வடிவேலுன்றவனை பற்றி அவர் பேசவே கிடையாது. இவன் வேணா அவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான், ஏதோ ஒன்று நம்மளை பார்த்து கொலைக்குது நம்ம எப்படி கண்டுக்காம இருப்போம், அந்த மாதிரி இவனால அவர் கண்டுக்கவே இல்லை. ஏன் இவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் அதுக்கப்புறம் கம்மியாச்சு, நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இவனை வச்சு எடுக்க பயந்தாங்க. விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதர், இவெல்லாம் கீழே அடிமட்ட
கட்டத்துல இருக்கும்போது இவனை தூக்கி விட்ட ஒருத்தரை வந்து இவன் இந்த அளவுக்கு பேசுறான்னா, இவனை வச்சு நம்ம படம் எடுத்தா நாளைக்கு நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவன் அந்த வடிவேலுவை எவனுமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நம்ம விஜயகாந்த் சார் சொல்வாராம், ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க, ஏப்பா அது அரசியல் வேறப்பா, அவன் அரசியல்ல அவன் வந்து பேசினா அது விடுங்க, அவன் ஒரு பிறவி கலைஞன், அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இவனுக்காக அவர் பேசியிருக்கார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துரோகி இப்பவும் வந்து நிற்கவே இல்லை. அவரோட இறுதி சடங்குல கூட வந்து நிக்கல. அந்த இறுதி மரியாதை கொடுக்கணுன்ற பேசிக் சென்ஸ் கூட அவனுக்கு இல்லையான்றது தெரியல. ஒருத்தர் இறந்துட்டார், அவர் நல்லவரோ கெட்டவரோ, இந்த உலகத்தை விட்டு அவர் போக போறார். இதுக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. அதுவும் உனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்த மனிதரை உன்னால இதுக்கு மேல பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது நீ வரணும், வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போகணும். அதை கூட செய்யல அப்படின்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கு. உன் கர்மா உன்னை விட்டுரும் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா நீ செஞ்சது நீ அனுபவிக்காம போக மாட்ட. நீ இன்னைக்கு உனக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் உன் கர்மா உன்னை விடவே விடாது அப்படின்றதா உண்மை. ஆனா இந்த நடிகர் சங்கத்துக்காக அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு. இவர் நடிகர் சங்க தலைவர் ஆகிற டைம்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான கடனா, நடிகர் சங்கத்துல பயங்கரமான கடனா, அந்த தலைவர் பொறுப்புக்கு யாருமே வரமாட்டாங்களாம். ஐயோ அது ரொம்ப கடன் இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு. ஆனா இவர் தான் கலை நிகழ்ச்சின்னு நடத்தி சிங்கப்பூர், மலேசியான்னு கூட்டிட்டு போய் அங்க பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த கடனை அடைச்சாராம். தான் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அங்கே இருக்க அத்தனை பேரும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க அத்தனை பேரும் சாப்பிடணும். ஒரு ட்ராலி தள்ளிட்டு போகிறவனா இருக்கணும், ஒரு கேமராமேன் இருக்கட்டும், நான் சாப்பிட்றதா அவனும் சாப்பிடணும்னு சொல்லி ஈக்குவலாக கொண்டு வந்தது அந்த மனுஷன். ஆனால் இன்னைக்கு இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கானுங்க இல்லையா, அது விஷால் ஆகட்டும், அவன் வெளிநாட்டில் இருக்கான். அதாவது நியூ இயர் இல்லையா, ஸோ பொண்ணுங்க கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு வீடியோவே வந்துச்சு, வெளிநாட்டில் பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு இறுதி மரியாதை கொடுக்கல. கேட்டால் ஐயோ என்னால் வர முடியாத சூழ்நிலை நான் சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுதான் வந்து சூர்யா தம்பி கார்த்திக், அவரும் பார்த்தோம்னா நடிகர் சங்கத்தில் தான் இருக்காரு. அவர் ஒரு லெட்டர், அவர் மனம் வருதி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அடுத்தது நம்ம சூர்யா சார், எனக்கு அவர் மேலே பயங்கரமான மரியாதை சூர்யா சார் மேலே. ஆனால் இந்த ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு காரை நிறுத்தி கூட உங்களால் வீடியோ எடுக்க முடியல, அப்படியே கார் மூவிங்லேயே இருக்குது, அங்கே ஒரு வீடியோ போட்டு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறேன், வர முடியல அப்படின்னு. நடிகர் சங்கத்தில் அவர் உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கார், உதவின்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்காக பண்ணியிருக்கார். ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆளும் கட்சியாரோ அவனுக்கு போய் பொக்கே கொடுக்கறதுக்காக லைன் கட்டி நிற்கிறீங்க இல்லையா. ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும், நம்ம கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், இல்லை விஜய் சார் ஆகட்டும், அவங்க ஷூட்டிங்காக எங்கே இந்த ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அந்த மனுஷனுக்கு நம்ம இறுதி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உடனே வந்த அத்தனை பேர்களுக்கும் நம்ம ஒரு பாராட்டுக்கள் சொல்லி ஆகணும். நல்லவங்களாம் அரசியலுக்கு வர முடியாது, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா அந்த மனுஷன் எவ்வளவோ நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்தார், ஆனால் அவரால் எதையுமே பண்ண முடியல. அவரோட கடைசி காலங்கள், அவர் உடல் அளவில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ஆனால் மனதளவில் ரொம்ப உடஞ்சிட்டார். தான் சேர்த்து வச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் தன்னை விட்டு போனாங்க, நான் நம்பின அத்தனை பேரும் தனக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின் போது இத்தனையோ மேடைகள்ல அந்த மனுஷன் கண் கலங்குவார். நான் என்ன பண்ண தப்பு, நான் என்ன பண்ணேன், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இவனுங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்தோம். ஆனா என் நம்பிக்கையை உடைச்சி என் மக்களுக்கு என்னால கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்ற வருத்தத்துல அந்த மனுஷன் எத்தனையோ இடங்கள்ல கலங்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்ப கடைசியா கூட அவரை ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவர் உட்காந்துதான் இருக்காரு, அவரால் கை தூக்க முடியாது, கை தூக்குனார் அப்படின்னா அவரால் இறக்க முடியாது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த அரசியல் உங்களை காயம்தான் படுத்திட்டு இருக்கு. ஒரு நல்ல தலைவரை வரவேற்க தவிர ஒரு வஞ்சக அரசியலை தான் நான் இதை பார்க்குறேன். உங்களோட உடல் வேணா இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனால் உங்களோட புகழ் என்னைக்கும் எங்கள் மனசில் இருக்கும். உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி.